பாருங்கள், இன்றைக்கி வாழைக்காயை வந்து இப்படி புட்டு மாதிரி இப்படி கொஞ்சம் வேக வச்சு துளி வச்சுட்டு இப்படி சீவி வச்சுக்கணும். வாழைக்காயை மசாலாம் போட்டு பொரிக்காமல் இப்படி பச்சை மிளகா, வெங்காயம், கடுகு பருப்பு போட்டு நல்லா தாளிக்கவும், இதையும் போட்டு கூட கொஞ்சம் தேங்காய் போடலாம். இன்றைக்கி கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் தேங்காய் போடல. அதனால் கொஞ்சம் ஜீரகம், மிளகா வத்தல், மிளகாத்துக்கு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இல்லை கடல் பருப்பு கூட போட்டுக்கலாம், போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயத்தை நிறைய வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். கடுகு வெடித்தோடனே பாருங்கள், கடுகு வெடிச்சிருச்சு. அக்கா இப்போ வெளியே உட்காருங்கக்கா, கொஞ்சம் வருவாங்க. வெடித்தோடனே வெங்காயம், கடுகு போட்டு நல்லா வதக்கணும். பண்ணி வச்சுக்கணும். கூட கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நமக்கு சீக்கிரமே வெங்காயம் வதங்கிடும். கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா நல்லா இது வந்து பொன்னிறமாக வதக்கணும் வெங்காயத்தை. ஏன்னா எல்லோரும் உள்ள இருந்தால் வந்தால் வயிறாது, அதுதான் கொஞ்சம் வெளியே உட்காருங்க. இருக்குது உப்பை போட்டு நல்லா அப்படி கலரிடணும். இன்னும் எப்படி இருக்குது தோட்டத்தை இப்படி வீடு பண்ணுது. இதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. இருங்க, வெளியே உட்காரணும். அது கூட இப்படி உட்காந்தா என்ன முடியுது? ஆயில் பேசுறதுனா எல்லாம் வதங்கணும். ஆயில் பேசுறது அப்போதே தேங்காய் பிடிக்கணும். அப்போதே இல்லைன்னு சொல்லிட்டு சேரம் இல்லை அதையாக பிடிச்சிட்டு இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வதங்கினோடனே இந்த வாழைக்காயை நல்லா சீவி அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். ஏன்னா வாழைக்காயில் கொஞ்சம் வாயு இருக்கனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வெள்ளையை புட்டு மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படி பிடிக்கணும்னா கொஞ்சம் லேசாக மஞ்சத்தூள் கூட நீங்கள் போடணும், போட்டுக்கலாம். இந்த இடிக்கு மாதிரி வச்சுக்கணும். அடுப்பில் இடிக்கு துணியில் தூக்கி வச்சுக்கணும். இது ஒரு நாளைக்கு வாழைக்காய் வந்து கூட்டு மாதிரி வைக்கிறது செய்கிறது. இது ஒரு நாளைக்கு வித்தியாசமாக வச்சா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து உப்பு காய் வைக்கிறோம் செய்கிறோம், அதில் புட்டு மாதிரி வச்சுக்கிறது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைகளுக்கு சாப்பிடுங்க. இந்த அக்கா நான் சார்ஜர் ஏறினால நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் சொல்ல பண்ணிட்டு இருக்கிறது இங்கே வந்து அப்படின்னு சார் இப்படி தான் செய்ய